Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் 12th தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் 12th தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். முதல்ல 1 வேர்டு 14 கேட்டிருக்காங்க. தென் 2 மார்க் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளம் வைரமாகிறது, விளக்கம் தருக. இடையீடு என்னும் குறியீடாக குறிப்பிடுகிறது. சினத்தை ஏன் காக்க வேண்டும். இந்த 18வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிரிவு 2ல் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 2 கொஸ்டின் எழுதணும். புக்கில் தன்மனை சிறு குறிப்பு வரைக. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிழக்கித்தை சூடுகள் நூலகம் குறித்து எழுதுக. பேரிடர் மேலாண்மை ஆணையம் பற்றி எழுதுக. இதில் 2 கொஸ்டின் எழுதினா போதும். அப்புறம் பிரிவு 3 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிரிவு. அடிக்கடி எல்லாருக்கும் மார்க் அதிகமாக போகும். இலக்கண பிரிவு. ஃபஸ்ட்டு வந்து மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இப்போ 3 எழுத்து கொடுத்துருக்காங்க, தலை தலை தலைன்னு. அந்த 3ஐயும் நம்ம ஒரே தொடரில் எழுதுகிற மாதிரி எழுதணும். அப்புறம் வல்லினமைகள் இட்டும் நீக்கியும் எழுதுக. இதில் வந்து தேவையான இடத்துல இப்பு இக்கு போட்டு இல்லை எல்லா இடத்துல அதை நீக்கி எழுதணும். அடுத்து 24 சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. தாமரை அந்த சொல்லை பிரித்து ஒரு தொடர் எழுதணும், அதை சேர்த்து ஒரு தொடர் எழுதணும். அப்புறம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. இது வந்து கலைச்சொல், புக்கு பின்னாடி இருக்குன்னு படிச்சுக்கோங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. நிலத்தை குறண்டா அப்போ தான் வகுறு நிறையும். இந்த மாதிரி பேச்சு வழக்கில் கொடுத்துருவாங்க, நம்ம தமிழில் எழுத்து வழக்காக மாற்றணும். அடுத்து வந்து இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு இது வந்து புக்கு பின்னாடி இருக்கும், படிச்சுக்கோங்க. புணர்ச்சி விதி கூறுக. இந்த விதியை மட்டும் படித்து வச்சுக்கோங்க, எந்த வார்த்தை கொடுத்தாலும் உங்களால் எழுத முடியும். அப்புறம் பகுபத உறுப்பு இலக்கணம். குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞரை கண்டுபிடிக்க. இதுவும் புக் பேக்கில் இருக்குது, படிச்சுக்கோங்க. அப்புறம் பகுதி 3 பிரிவு 1 இதில் வந்து 2 கொஸ்டின் எழுதணும். 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏங்கொழி ஞானத்தீரலை கற்றும் இடஞ்சொட்டு பொருள் விளக்க. இந்த இடஞ்சொட்டு பொருள் விளக்குங்கிற கொஸ்டின் வந்து எல்லா கொஸ்டினையும் பார்த்துக்கோ. இந்த மாதிரி இருக்க கொஸ்டின் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். பாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். இதுவும் இம்பார்ட்டன்ட். சடாயுக்கு தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகள் எழுதுக. ராமலிங்க அடிகள் கந்தவனிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார். அப்புறம் பிரிவு 2 பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே இருந்த கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம், விளக்கம் தருக. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சங்கப்பாடையில் ஒளிக்குளம் ஒரு குறிப்பிடத்தக்க பண்பாகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்னும் நிலைத்திருப்பவனை குறிப்பிடுக. தென் பிரிவு 3 இந்த பிரிவு 3ல் வந்து அணி கேட்பாங்க, நயம் பாராட்டு கேட்பாங்க, பழமொழி நிறைவு செய்க, இல்லை தமிழாக்கம் தருக. இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. இது எல்லாமே புக் பேக்கில் இருக்குது. மொத்தம் நமக்கு வந்து 4 அணி தான் இருக்குது. பொருள் வேற்றுமை அணி, நிரல் நிறை அணி, ஏகதேச உருவ அணி. மொத்தம் 3 அணி இருக்குது. நயம்பரட்டுக்கு 5 7க்கும் புக் பேக்கில் இருக்கும், பார்த்துக்குங்க. பழமொழி நிறைவு செய்க நீங்களாக எழுதிடலாம். தமிழாக்கம் தருக அதுவும் புக்கு பின்னாடி இருக்கும், அதையும் பார்த்துக்குங்க. தென் 6 மார்க் இதான் இம்பார்ட்டண்டான பகுதி. நெடுநர் வலையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணையை சொல்லில் வடிவமைக்க. செய்நன்றி எறிதல் அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. இந்த கொஸ்டின் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் சொல்லியிருந்தோம். 45ல் ஃபஸ்ட்டு கவிதை நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் எடுத்துக்காட்டி விளக்குக. இதுவும் நம்ம இந்த கொஸ்டினில் சொல்லியிருந்தோம். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மத சமூகம் என்னும் பரந்த அமைப்பு எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது. இதுவும் நம்ம இந்த கொஸ்டினில் சொல்லியிருந்தோம். கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன, இது குறித்து உங்கள் கருத்து விளக்குக. இதுவும் நம்ம இந்த கொஸ்டினில் சொல்லியிருந்தோம். பாரதியார் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. ஸோ இப்போ வந்து நம்ம சொன்ன கொஸ்டினுமே 3 இதுலேயுமே வந்துருக்கு. நம்ம சொன்ன கொஸ்டின் மட்டும் படித்தா போதும், கண்டிப்பாக உங்களால் 3 6 மார்க் அட்டன் பண்ண முடியும். தென் மனப்பாட பாட்டு குகனோடு ஐவர் என தொடங்கும் கம்பராமாயண பாட்டில் எழுதுக. இந்த கம்பராமாயணத்தில் இருக்க 2 பாடலையும் படிச்சுங்க, அது வந்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து நெடுநல் வாடை அந்த பாட்டும் படிச்சுங்க. இதில் வெற்றி பெற இந்த 3 மனப்பாட பாட்டை மட்டும் படிச்சுங்க, கண்டிப்பாக இருந்து வந்தாலும் வரலாம். அப்புறம் திருக்குறள் நீங்கள் எல்லாத்தையும் தான் படித்தானோ. ஸோ அவ்வளோ இந்த கொஸ்டின் பேப்பர். இதுக்கு மாடலாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து வர கேள்விகள் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கல்வி கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.